சேஃப்டிக்காக கொடுத்துருக்கோம். நீங்கள் உருண்டு போனாலும் எதானா மேலேருந்து விழுந்தாலும் இந்த கேபின் வந்து நம்மளை காப்பாற்றும். அதாவது டிரைவரை வந்து சேஃப்டி பண்ணும். இது சேஃப்டியில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இது. இப்போ வந்து ஓட்டிட்டு வெயிலாக இருக்குது, மற்ற கம்ஃபர்ட் இல்லாமல் இறங்கி போகிறது, அப்போ அவரோட ஒர்க்கு வந்து உங்களுக்கு டைம் வந்து பாதிக்கும். 105 டிராக்டரில் நம்ம 18 சைஸ் டயர் கொடுக்கும் போது ட்ராக்ஷன் நல்லாயிருக்கும். அதேமாரி எவ்வளோ ஹெவி இம்ப்ளிமெண்ட் போட்டு ஓட்டும் போதும் அந்த இழுவைத்திறன் நல்லாயிருக்கும், கிரிப் அதிகமாக கிடச்சி ஸ்லிப்பேஜை தடுக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாள் வந்து நம்ம 105 திருச்சி மாவட்டத்தில் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த 105 கேபின் ஆல்ரெடி நம்ம லான்ச் பண்ணது தான். பட் இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோன்னா ஏசி கேபின் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் இப்போ நான் சொல்கிறேன். இந்த வண்டியில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்னென்ன டெக்னாலஜி நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம், எல்லாத்தையும் இப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக இதை பார்த்தீங்கன்னா 105 ஒர்க் மாஸ்டர் எக்ஸல். இது வந்து 106 ஹெச்பி ப்ரொடக்ஷன் பண்ணுற ஒரு டிராக்டர். இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது 4 சிலிண்டர் இன்ஜின், எஃபிடி இன்ஜின், பவர் ட்ரெயின் எஃபிடி ஃபியட் பவர் ட்ரெயின். இதில் 4 வால்வ், ஒவ்வொரு சிலிண்டருக்கும் 4 வால்வ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 4 சிலிண்டர் இன்ஜின்லேருந்து பவர் தான் இந்த 106 ஹெச்பி ப்ரொடக்ட் பண்ணிது. இதோட அட்வான்டேஜை ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 4 வீல் டிரைவ் ஆப்ஷன் இருக்குது. 4 வீல் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு 4 வீல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4500, கிட்டத்தட்ட 4.5 டன் வந்து வெயிட் வந்து இதில் வந்து ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஹெவியான ஆக்சில் கொடுத்துருக்கோம். இதில் வந்து டபுள் ஆக்டிங் வால்வு, சிலிண்டர் வந்து சிங்கிள் ஆக்டிங் தான் இருக்கும். இதில் வந்து டபுள் ஆக்டிங் கொடுக்கறனால இதோட லைஃபு இன்னும் நல்லாயிருக்கும், ரிலையபிலிட்டியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பவர் கோர் ஏர் கிளீனர். இது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் கிளீனிங். ஒவ்வொரு டைமும் ஒரு கஸ்டமர் வந்து இறங்கி ஃப்ரண்ட்டு ரேடியேட்டர் வந்து க்ளீன் பண்ணணும் அவசியம் கிடையாது. இது ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் கிளீனிங் நடக்கிறதுனால அவர் கேபினை விட்டு இறங்கி வர வேணாம், அவரோட டைம் வந்து மிச்சமாகும். அந்த டைம் மிச்சமாகிறதுனால தான் உங்களுக்கு வந்து அவர் அந்த பர் ஏக்கரை அந்த 45 மினிட்ஸ்லேயோ 40 மினிட்ஸ்லேயோ அதை முடிக்க முடியும். ஸோ இது வந்து பவர் கோர் சிஸ்டம் இருக்கிறதுனால இதனால் கஸ்டமர் வந்து இறங்கி ஏறணும் அவசியம் கிடையாது, டைம் வந்து சேவ் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கூலன், அதாவது என்னென்னா ஒவ்வொருத்துக்கும் கூலிங் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டீசல் ஃபியூல் வந்து இம்பார்ட்டன்ட். அந்த ஃபியூல் வந்து ஹீட் ஆகாமல் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் வந்து இன்ஜின் கொடுக்கணும். அந்த பம்புக்கு போகும்போது அந்த பம்போட தேய்மானம் எல்லாமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும், உங்களுக்கு லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்போ இதில் ஃப்ரண்ட்டில் கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா டீசல் கூலிங் சிஸ்டம். அடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயில், டிரான்ஸ்மிஷன் ஆயிலும் பார்த்திங்கன்னா கூல் பண்ணி தான் எப்பொழுதுமே டிரான்ஸ்மிஷன் ரொட்டேஷன் ஆகுது. ஒன்ஸு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து திருப்பி டிராக்டர் ஆஃப் பண்ணுற வரைக்கும் அந்த டிரான்ஸ்மிஷன் ஆயில் டோட்டலாக கூலருக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் திரும்பி ரிவர்ஸ் எடுத்து டிரான்ஸ்மிஷனுக்கு போகுது. அப்போ அந்த கூலிங் சிஸ்டம் நடக்கிறதுனால டிரான்ஸ்மிஷன் ஆயில் கூல் ஆகிறது, அங்கே ஹீட் ஆகிறத தடுக்கிறோம். இன்னும் லைஃப் லாங்கு வண்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏர் கிளீனர், ஏரை வந்து கூல் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் ஏரை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்காக தான் இந்த ஏர் கூலர் கொடுத்துருக்கோம். இது வந்து வித் டர்போ ஏர் கூலர். இதில் வந்து டர்போ யூஸ் பண்ணியிருக்கனால இந்த ஏர் வந்து டர்பைன்லேருந்து வந்து அதுக்கப்புறம் கூலாகி இன்லெட்டுக்கு போகும். ஸோ அந்த ஏரையும் நம்ம வந்து கூல் பண்ணி அனுப்புகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கூலண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் அந்த கூலிங் சிஸ்டம் தான். இந்த கூலிங் சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கூலண்ட் ஏர் ரேடியேட்டர் மூலயமா தான் கூல் பண்ணி கொடுக்குறோம். இதில் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணியிருக்கிறதுனா ஓஏடி கூலண்ட். ஓஏடினா ஆர்கானிக் ஆன்டிஃப்ரீஸ் கூலண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதோட எக்ஸ்சேஞ்சு அடுத்தது அதை வந்து சேஞ்ச் பண்ணுற பீரியட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3000 ஹவர், 3000 ஹவருக்கு ஒரு தடவை தான் அந்த கூலண்ட்டை சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த கூலண்ட் வந்து வெறும் கூலிங் சிஸ்டம் மட்டும் இல்லை, அந்த உள்ளார உள்ள எந்த ஒரு கரையும் படியாமல் அந்த வாட்டரில் இருக்க கண்டென்ட் எதுவும் பிளாக்கையோ எதையுமே அட்ராக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த கூலிங் சிஸ்டம் யூஸ் ஆகுது. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த 105 ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் விஸ்காஸ் பேண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த 105ல் ரிவர்சபிள் ஃபேன், இதுவும் சரி கஸ்டமருக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். கஸ்டமர் வந்து ஒரு சோளத்தட்டையை ஓட்டும் போது டஸ்ட்டு நிறைய ரேடியேட்டரில் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த டஸ்ட்டு வரும்போது என்னாகும், ஓவர் ஹீட் ஆகும். ஒவ்வொரு டைமும் கஸ்டமர் வந்து இறங்கி அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் ஏறி ஓட்டும் போது டைம் வந்து லாஸ் ஆகும். ஸோ கஸ்டமர் ஒரே ஒரு சிங்கிள் பட்டனில் டச் பண்ணால் போதும்,
இருக்கிற ரிவர்சிபிள் அந்த ஃபேன் அப்படியே ரொட்டேட் ஆகி இருக்கிற ஏரை வெளில தள்ளி திருப்பி ரொட்டேஷன் இன்ஜின் கூலிங்க்கு ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகிடும். இதில் இந்த ஸ்பெசிஃபிக் கொடுக்கறதுனால கஸ்டமரோட டைம் மிச்சமாகும். கஸ்டமரோட டைம் மிச்சமாகறதுனால அவர் அந்த ஒரு 15 மினிட்ஸில் ஒரு பாதி ஏக்கரை ஓட்டிடலாம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டைமும் கஸ்டமரோட அட்வான்டேஜாக தான் நம்ம இந்த சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிட்டு வரோம். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் எஸ்சிஆர் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆடபுள் சிஸ்டம் உள்ள ஒரு இன்ஜின். எஸ்சிஆருங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு பொல்யூஷன் நாம்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜும் மாறிட்டு வருது. அந்த ஸ்டேஜில் உள்ளதான் ட்ரம் 4, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் ட்ரம் 5. இதுக்கு வந்து நம்ம வந்து ஆடபுள் வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். இந்த ஆடபுளவை தான் இங்கே எஸ்சிஆரும் கொடுத்துருக்கோம். இந்த ஆடபுள் சிஸ்டம் வந்து கிட்டத்தட்ட இந்த டீசல் டேங்கும் ஆடபுளும் பக்கத்தில் தான் இருக்குது. இந்த டீசல் டேங்கோட கெப்பாசிட்டி 90 லிட்டர், 90 லிட்டர் கெப்பாசிட்டி. இதனாலையும் கஸ்டமர் வந்து ஒவ்வொரு டைம் டீசல் ஃபில் பண்ணுறதுக்கு இறங்கி ஏறணும் அவசியம் இல்லை, வண்டி நிறுத்திட்டு அவரோட டைம் சேவ் ஆகும். அதனால் 90 லிட்டர் வந்து கெப்பாசிட்டி கொடுக்கும்போது அவர் ஒரு 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 நாளைக்கு உள்ள ஓட்டத்தை இதில் இந்த டீசல் மூலயமா அவர் ஓட்டி முடிச்சிடுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா 11 லிட்டர் கெப்பாசிட்டி வந்து ஆடபுள் கொடுக்குறோம். இந்த ஆடபுளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினோட சிஸ்டத்துக்காக தான் கொடுக்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரால் ஃபில்ட்ரு, ஃபியூல் ஃபில்ட்ரு எல்லாமே இதிலே வந்துடும். ஆல்ரெடி கூலன்னு சொல்லிட்டோம். இதோட சர்வீஸ் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 ஹவர், 600 மணி நேரத்துக்கு ஒரு தான் நம்ம வந்து இந்த ஆயிலே மாற்ற போகிறோம். இந்த ஆயில் வந்து நார்மல் ஆயில் கிடையாது, செமி சிந்தட்டிக். இந்த செமி சிந்தட்டிக் ஆயில் யூஸ் பண்ணும்போது 600 ஹவர் இன்டர்வலில் தான் நீங்கள் ஆயிலை சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிஆர்டி இன்ஜின் சொல்லுவோம். இது நம்ம நார்மலாக ஒரு எஃப்ஐபி பம்பு அப்படி இல்லாமல் சிஆர்டி காமன் ரயில் ரிலீஃப் ப்ரெஷர் வால்வு மூலயமா இந்த இன்ஜின் வந்து ஆப்ரேட் ஆகுது. இது வந்து சிஆர்டி இன்ஜின் 4 சிலிண்டர் உள்ளது. இல்லை இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இதில் வந்து பவர் ஷட்டில்னு ஒன்று கொடுக்குறோம். இந்த பவர் ஷட்டிலில் பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து வெட் கிளர்ச். நம்ம வந்து நார்மலாக எல்லா வண்டியிலும் யூஸ் பண்ணுறது ட்ரை கிளர்ச் யூஸ் பண்ணுவோம். அதனால லைஃப் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு நிறையா இருக்குது. இது வெட் கிளர்ச் யூஸ் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 10,000 மணி நேரம்லாம் ரன் ஆகிருக்கு இந்த வெட் கிளர்ச்சை பொறுத்த வரைக்கும். இதில் வந்து வெட் கிளர்ச்சி இதுலேயும் யூஸ் பண்ணுறோம், கிளச்சுக்கு யூஸ் பண்ணுறோம், மெயின் கிளச்சுக்கும். அதேமாரி பிடிஓ கிளச்சும் பார்த்தீங்கன்னா வெட் கிளச்சை யூஸ் பண்ணுறோம். இதனால பார்த்தீங்கன்னா அந்த கிளச்சோட லைஃப் இன்க்ரீஸ் ஆகுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிங்கிள் பட்டனில் உங்களால் நீங்கள் வந்து 4 வீல் டிரைவ் ஆன் பண்ண முடியும், சிங்கிள் பட்டனால் பிடிஓ ஆன் பண்ண முடியும். மற்ற டிராக்டர் பார்க்கும்போது மேனுவலாக வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கணும். அப்போ வந்து அது வந்து டைம் வந்து சேவ் ஆகாது. ஸோ இந்த கிளச்சு லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் இப்போ கஸ்டமருக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கணும். வந்து கஸ்டமர் ஓட்டும் போது அந்த டைம் வந்து அவருக்கு வந்து ஒரு ஹார்டாக தெரியக்கூடாது. கஸ்டமர் வந்து ஓட்டிட்டு வெயிலாக இருக்குது, மற்ற கம்ஃபர்ட் இல்லாமல் இறங்கி போகிறது, அப்போ அவரோட ஒர்க்கு வந்து உங்களுக்கு டைம் வந்து பாதிக்கும். இப்போ ஏசி கேபின் இருக்கிறதுனால அவர் எனி டைம், அதாவது காலையில் 8 மணிக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் நைட்டு 10 மணிக்கு கூட அவர் வண்டியை நிறுத்தாமல் ஓட்ட முடியும். ஸோ அந்த கம்ஃபர்ட் தான் இந்த ஏசி கேபினோட மெயின் இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் இதில் ஏசியும் இருக்குது, வின்டருக்கு தகுந்த மாதிரி ஹீட்டரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம் ரொம்ப குளிருது அப்படின்னா நம்ம இதில் வந்து ஹீட்டரும் ஆப்ஷன் இருக்குது. சேம் காரில் என்ன இருக்குதோ அதை நம்ம இதில் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் ஃப்ரண்ட்டில் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இருக்குது. இந்த ஓப்பன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு மீட்டிங்கில் சொன்ன மாதிரி அந்த ஃப்ரண்ட் லோடர்லாம் யூஸ் பண்ணும்போது மேலே வியூ தெரியாது அப்படிங்கலாம் இதை ரிமூவ் பண்ணிக்கிட்டு வியூவோட பார்த்துக்கலாம். அது போக இதில் வந்து டில்டட் ஸ்டேரிங் கொடுத்துருக்கோம். கஸ்டமரோட சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்படி அந்த ஸ்டேரிங்கை ஒரு இடத்துல நிறுத்த முடியும், ஃப்ரண்டில் தள்ள முடியும். அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் முன்னாடி பின்னாடி நகர்த்தலாம். இதில் பார்த்தீங்கன்னா பேபி சீட் கொடுத்துருக்கோம். இந்த பேபி சீட் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஓட்டும் போது உள்ளார ஒரு ஆள் இருக்கும், ஒரு பேபி குழந்தைங்க ஆசைப்பட்டு உட்காரலாம். ஸோ அப்படி ஓட்டும் போதும் இந்த பேபி சீட்டு அழகாக கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் கிளச்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பவர் ஷட்டில் கிளச்சு தான். இந்த பவர் ஷட்டிலில் ஃபார்வேர்டும் ரிவர்ஸும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கிளச்சை யூஸ் பண்ணுறோம். பட் இந்த பவர் ஷட்டிலில் பொறுத்த வரைக்கும் கிளச்சை யூஸ் பண்ணாமலே பவர் ஃப்ரண்டில் போகலாம், அப்படியே ரிவர்ஸ் வரணும்னா இருக்கிற கீர்லேருந்து பேக் எடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் ஸ்பெசிஃபிக் உங்களுக்கு வெயில் டயத்தில் ஃப்ரண்ட்டில் வந்து சன் கிளார் அடிக்கும், விண்ட்ஷீல்டுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். சேம் காரில் வந்து எப்படி கொடுக்குறோமோ அதேமாரி கொடுத்துருக்கோம். இதனால் நம்ம அவர் ஃபீல்டு பார்த்து ஓட்டும் போது கஸ்டமர் வந்து
எந்த ஸ்ட்ரகிளும் இல்லாமல் ஃபார்வர்டில் ஈஸியாக மூவ் ஆக முடியும். சம்டைம் மழை பெய்யும் போது இந்த ஃபைபர் வந்து உங்களுக்கு மழை பெய்யும் போது ஃப்ரண்ட் ஃபீல்டு தெரியாது, அப்போ வந்து இந்த வைபர் வந்து போட்டுக்கலாம். அதேமாரி ரிவர்ஸ்லேயும் இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் வைபரும் இருக்குது, இதுவும் போட்டுக்கலாம். இதுக்கு வாட்ரு நம்ம காரில் அடிக்கிற மாதிரி வாட்டரும் நம்ம பேக் சைடில் கொடுத்துருக்கோம், அந்த பாட்டில் பின்னாடி பார்க்கலாம். அது இல்லாமல் எல்லாத்துலேயும் எல்லா கேபினும் பார்க்கும்போது இந்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 போஸ்ட் வரும். அப்போ இங்கே ஒரு போஸ்ட் இங்கே ஒரு போஸ்ட் வரும்போது விசிபிள் வந்து கஸ்டமர் வந்து பார்க்க முடியாது. ஏன்னா இந்த டிராக்டரை பொறுத்த வரைக்கும் அவர் ஃபீல்டு தான் யூஸ் பண்ண போகிறாரு. அந்த ஃபீல்டில் யூஸ் பண்ணும் போது ஃபுல்லாக எந்த பேக் சைடும் பார்க்கணும், ஃப்ரண்ட் சைடும் பார்க்கணும், சைடும் பார்க்கணும். ஸோ இந்த 4 போஸ்ட் இருக்கிறதுனால ஈஸியாக அவர் வந்து 360 டிகிரி வந்து நீங்கள் வந்து இந்த கவர் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த 4 போஸ்ட்டு. அது இல்லாமல் இது ரோல் அண்ட் ஃபால் சேஃப்டிக்காக கொடுத்துருக்கோம். நீங்கள் உருண்டு போனாலும் எதானா மேலேருந்து விழுந்தாலும் இந்த கேபின் வந்து நம்மளை காப்பாற்றும், அதாவது டிரைவர் வந்து சேஃப்டி பண்ணும். இது சேஃப்டியில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இது. இன்னொன்று இதில் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன். நம்ம ஏசி கேபினை மூடிடுவோம், நமக்கு யார் கம்யூனிகேட் பண்ணுவா, ஏதோ ஒன்று பின்னாடி இருக்குது ஸ்டாப் பண்ணும் அப்படின்னா. அதுக்காக வெளிலேருந்து ஆப்ரேட்டர் இருந்தாங்கன்னா ப்ளூடூத் கம்யூனிகேஷனும் இதில் இருக்குது. நீங்கள் ப்ளூடூத் மூலயமா அவர் உள்ளார ஒரு ரேடியோ இது மாதிரி நம்ம வந்து அதை தெரிவிச்சுக்கலாம், வண்டியை ஸ்டாப் பண்ணுங்கள் இல்லை வண்டியை பின்னாடி எடுத்துவாங்க அப்படிங்கிறத ப்ளூடூத் மூலயமா கனெக்ட் பண்ணிக்கலாம். மிரர் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளர் மிரரிங். உங்களுக்கு ரிவர்ஸ்லேருந்து ஒரு ஃபோர்ஸாக ஒரு லைட், அந்த இப்போல்லாம் எல்இடி லைட் வந்து கண்ணை கூசும், அந்த லைட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்மளோட ரிவர்ஸ் பார்க்கும்போது அந்த மிரர் வந்து நம்மளை ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆன்டி மிரரிங் கொடுத்துருக்கோம். இந்த டிராக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டேஷ்போர்டில் பட்டன்ஸ் இருக்குது. எல்லாமே இந்த டிராக்டரில் மெயினாக பட்டன், ஒரு ஃபிங்கர் டிப்பில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டிராக்டர் ரன் பண்ணலாம், அதுமாரி தான் கொடுத்துருக்கோம். இதில் நம்ம சொல்கிற மாதிரி சிஆர்பிஎம், கான்ஸ்டன்ட் ஆர்பிஎம். ஒவ்வொரு டைம் கஸ்டமர் வந்து ஹேண்ட் ஆக்சிலேட்டரை யூஸ் பண்ணி டயர்ட் ஆவேனா வண்டியில் ஏறி உட்காந்துச்சாரு, ஒன்ஸ் வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் போதும், எனக்கு இந்த ஃபீல்டு தான் ஓட்ட போகிறேன், 510 கல்டிவேட்டர் ஓட்ட போகிறேன், இதுக்கு இந்த ஆர்பிஎம் எனக்கு வேணும், இல்லை ரொட்டேவேட்டர் ஓட்ட போகிறேன் இந்த ஆர்பிஎம் வேணுங்கிறதுல நீங்கள் 2 சிஆர்பிஎம் ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது, சிஆர்பிஎம் 2 ஒன்று இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சிஆர்பிஎம் பட்டனை தட்டி விட்டால் போதும், 20 ஆர்பிஎம்னா சடனாக 20 ஆர்பிஎம் வந்து நிற்கும். நீங்கள் வந்து கலப்பை இறக்கி விட்டோம் இல்லை ரொட்டேவேட்டர் இறக்கி விட்டோம் கண்டினியூ ஓட்டிகிட்டே இருக்க வேண்டியதான். எப்பொழுதும் ஆக்சிலேட்டரில் நீங்கள் திரும்பி பார்க்கணும் அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரல் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ 1 ஆட்டோ 2, அது லாஸ்ட்டு சொன்னது தான். ஆட்டோ 2ங்கிறது ஒன்றும் இல்லை, 20 ஆர்பிஎத்தில் ஒரு ஆட்டோ 1ம் 22 ஆர்பிஎத்தில் ஆட்டோ 2வும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டன் இருக்குது. ஹோம் பட்டன் வந்து ஒன்ஸ் நம்ம சர்வீஸ் எவ்வளோ மணி நேரத்தில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களோட பர் ஹவர், அது ரியல் டைம் கிலோமீட்டர் கால்குலேட் பண்ணுறது. இப்போ நம்ம ஒரு பைக்கில் போகிறோம், அந்த பைக்கில் போகும்போது நம்ம 40 கிலோமீட்டரில் போகிறோமா 30 கிலோமீட்டர் போகிறோமான்னு நமக்கு ஸ்பீடாமீட்டரில் காட்டிகிட்டு இருக்கும். சேம் அதே மாதிரி இதில் கிலோமீட்டர் பர் ஹவரும் இருக்குது, கிலோமீட்டர் பர் மைல்னு இருக்குது. இதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும் இந்த ஹோம் பட்டன் மூலயமா. அது இல்லாமல் இங்கே ஸ்டேரிங் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 4 வீல் டிரைவ் பட்டன், சிங்கிள் பட்டன். 4 வீல் டிரைவ் ஆன் பண்ணணும்னா சிங்கிள் பட்டனில் நீங்கள் ஆன் பண்ணிடலாம். சிங்கிள் பட்டன் ஆன் பண்ணும்போது டேஷ்போர்டில் நமக்கு க்ரீன் கலர் லைட் எரியும். அந்த க்ரீன் கலர் லைட்டு எரிஞ்சதுன்னா 4 வீல் டிரைவ் ஆன் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் இதில் மீன் ஆகுது. திருப்பி அகைன் உங்களுக்கு ஒர்க்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு பட்டனை ஆஃப் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக அந்த 4 வீல் டிரைவ் டிஸ்என்கேஜ் ஆகிடும், நீங்கள் ரோடு மார்ச்சில் போயிட்டே இருக்கலாம். அதேமாரி பார்த்தீங்கன்னா ஃபைபர் பட்டன் இருக்குது, இதை வந்து ஃப்ரண்ட் வைபரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் லேம்ப். நம்ம எப்பொழுது ரோட்டில் போகும்போது ஸ்ட்ரெயிட்டாக ரோடு மட்டும் தான் பார்த்து போகிறோம், பட் ஃபீல்டு ஓட்டும் போது என்ன ஆகும்னா வைடு சைடை வந்து நம்ம பார்த்து ஓட்டணும். அப்போ இந்த ஒர்க் லேம்ப் சுவிட்ச் இங்கே இருக்குது. இது ஃப்ரண்டில் ஸ்டேரிங்க்கு கீழே கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா 3 ரிமோட் வால்வு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 6 செக்ஷன் பின்னாடி இருக்கும், 3 ரிமோட் வால்வு. அதில் வந்து ஒன்று ப்ரௌனு, ஒன்று ப்ளூ, ஒன்று க்ரீனு. நம்ம எந்த லிவரை யூஸ் பண்ண போகிறோமோ அதை பேக் சைடில் வந்து அந்த லிவருக்கு என்ன கலருங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த கப்ளிங்கில் வந்து ஒரு கலர் கொடுப்பாங்க. க்ரீன் கலரில் நம்ம கப்ளிங்கை என்கேஜ் பண்ணுறோன்னா க்ரீன் கலர் லிவரை ஆப்ரேட் பண்ணணும். அதே மாதிரி ப்ளூனா ப்ளூவில் ஆப்ரேட் பண்ண போகிறோம், இல்லை ப்ரௌன்னா ப்ரௌனில் ஆப்ரேட் பண்ண போகிறோம். இதில் வந்து 2 வகையான ஒன்று கொடுத்துருக்காங்க, சிங்கிள் ஆக்டிங், டபுள் ஆக்டிங். நம்ம வந்து டிப்பர் யூஸ் பண்ணும்போது ஒன்லி சிங்கிள் ஆக்டிங் தான் பண்ணுவோம், மற்றபடி ரிவர்ஸ் ஃப்ளோலாம் டபுள் ஆக்டிங் நடக்கும். அப்போ வந்து நம்ம வந்து டபுள் ஆக்டிங்கில் வச்சு ஓட்டணும்.
அதை உங்களுக்கு பின்னாடி வந்து கப்ளிங்கில் எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் சுவிட்சுன்னு சொல்லுவோம். இது வந்து பிடிஓ வந்து நம்ம முன்னாடி சொன்னது தான் வெட் கிளர்ச்சியில் ஃபங்க்ஷன் ஆகிறதுனால எலக்ட்ரிக்கல் மூலயமா என்கேஜ் ஆகி ஹைட்ராலிக் மூலயமா நம்ம வந்து கிளட்சை வந்து என்கேஜ் ஆகி பிடிஓ வந்து ரொட்டேட்டர் ஸ்டார்ட் பண்ணுது. அதனால தான் இதுக்கு பேர் ஹைட்ரோ எலக்ட்ரிக்கல் சுவிட்சுன்னு சொல்கிறோம். இதை சிங்கிள் சுவிட்சில் அப்படியே ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணுறதும் சிங்கிளாக ஒரே சுவிட்சில் ஆஃப் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த சைடு ஹேண்ட் ஆக்சிலேட்டர் நமக்கு தேவை ஃபீல்டு வந்து நம்ம ஆட்டோ 1 ஆட்டோ 2 செட் பண்ணிட்டோம். பட் மேனுவலாக நான் வந்து ஹேண்ட் ஆக்சிலேட்டர் யூஸ் பண்ணுறாலும் செப்பரேட்டாக நமக்கு வந்து ஹேண்ட் ஆக்சிலேட்டர் கொடுத்துருவாங்க. இங்கே நார்மல் ஒர்க் மாஸ்டரில் ஏசி கேபின் இல்லாத வண்டியில் பார்த்தீங்கன்னா ஹைலோ மீடியம் வந்து நம்மளோட லெஃப்ட் சைடில் வந்துடும். இப்போ நம்ம இந்த ரைட் சைட்லேயே ஹைலோ மீடியமும் 1 2 3 4 ரேஞ்சு கீரும் வந்துடுது. இது இல்லாமல் இந்த டிராக்டரை பொறுத்த வரைக்கும் நியூ ஹாலண்டை பொறுத்த வரைக்கும் 20 ஃபார்வர்டு 20 ரிவர்ஸ் இருக்குது. அந்த 20 ஃபார்வர்டு 20 ரிவர்ஸ் வந்து எதுக்குன்னா நம்மளோட ஸ்பீடு வேரியண்ட்டு. நம்ம இப்போ பனானா மல்ச்சிங் பண்ணுறோன்னா அது வண்டி ஸ்லோவாக போகணும், பட் அங்கே பின்னாடி ரொட்டேட்டர் ஸ்பீடு கிடைக்கணும். அப்படிங்கும் போது இந்த வண்டியோட மினிமம் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 0.29, அதாவது 1/4 கிலோமீட்டர் தான் பர் ஹவருக்கே போகும். அவ்வளோ ஸ்லோவாக போகும். இது எந்த டிராக்டர்லையுமே இல்லை. நம்மளோட ஓன் இந்த நியூ ஹாலண்ட் ஒர்க் மாஸ்டரையும் 5510 தான் இருக்குது. இந்த டிராக்டரை பொறுத்த வரைக்கும் பிரேக்குன்னா 2 வீல் மட்டும்தான் இருக்கும். ஆக்சுவலாக இது எலக்ட்ரோ ஹைட்ராலிக்கில் ஒர்க் ஆகிறதுனால இந்த டபுள் பிரேக்கு சேர்த்து அடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக 4 வீல் டிரைவ் என்கேஜ் ஆகி 4 வீலையும் பிடிச்சி ஒரே டயத்தில் நிறுத்தினால பிரேக் எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். நம்மளோட ஸ்டேஜ் வந்து அடுத்த நகராமல் இருக்கும். குயிக்காக வந்து பிரேக்கிங் சிஸ்டம் நல்லா ஆக்டிவேட் ஆகி 4 வீலையும் ஸ்டாண்டப்பாக பிடிச்சிரும். அப்போ பிரேக் நல்லா யூஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் பிரேக். இது வந்து மேனுவலாக இல்லை, எல்லாமே ஹைட்ராலிக் பிரேக் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த பிரேக்கை வந்து லெஃப்ட் ரைட் அடிக்கும் போது 4 வீல் டிரைவ் என்கேஜ் ஆகாது. நீங்கள் எப்போ 2 பெடலையும் அட்டன் டயத்தில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த டயத்தில் இந்த 4 வீல் டிரைவ் ஆட்டோமேட்டிக் என்கேஜ் ஆகும். நீங்கள் மேனுவலாக டபுள் பிரேக் அடிக்கும் போது டிஸ்பிளேயில் அந்த க்ரீன் கலர் லைட்டு சிம்பிள் வந்து 4 வீல் டிரைவ் என்கேஜ்னு வந்துடும். அது இல்லாமல் இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டோம், டிரைவருக்கு கம்ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா ஏர் சஸ்பென்ஷன். இதை நான் வந்து அப் டவுன் பண்ண முடியும், ஃப்ரண்ட்டு பேக்கு மூவ் பண்ண முடியும். அதேமாரி என்னோட பேக் சைடாக முன்னாடி பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இதில் வந்து கொடுத்துருக்குது ஒரே ஒரு பட்டன் தான், ஏர் சஸ்பென்ஷன். எனக்கு தேவையான ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், தேவையான ஹைட்டை குறைச்சிக்க முடியும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒவ்வொரு டைம் வண்டி நிறுத்திட்டு இறங்கினா ஒரு பீப் சவுண்டு கேட்கும். ஏன்னா நீங்கள் ஹேண்ட் பிரேக்கு போடாமல் கீழே இறங்குறீங்க. ஏன்னா டிராக்டர் வந்து சேஃப்டியாக நிற்கிதாங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த இடத்துல பீப் சவுண்டு கேட்கும். நீங்கள் ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணாமல் நீங்கள் கீழே இறங்கிட்டிங்கன்னா பீப் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ அப்பயே நீங்கள் அலர்ட் ஆகிடலாம், நீங்கள் ஹேண்ட் பிரேக்கை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத. ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணால் தான் அந்த பீப் சவுண்டு கேட்காது. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பிடிஓ என்கேஜ் ஆகிடுது. பிடிஓ என்கேஜ் ஆகி ஓடிட்டு இருக்குது. சம்டைம் பிடிஓவில் ஏதோ பிரச்சனை இல்லை இறங்கி போய் பார்க்கணும் அப்படின்னு டிரைவர் வந்து இறங்கி போய் பிடிஓவில் பார்க்கும்போது சம்டைம் ஏதோ ஒரு நடந்துருச்சுன்னா யாரையும் கூப்பிட பக்கத்தில் ஆள் இல்லாத டயத்தில் ஆட்டோமேட்டிக்காக 10 செகண்டில் சீட்டில் டிரைவர் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணி வண்டியை ஷட் டவுன் பண்ணிவிடும், வண்டியை ஆஃப் பண்ணிவிடும். ஸோ டிரைவர் அங்கே எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக இது ஆஃப் ஆகிறதுனால டிரைவரோட சேஃப்டிக்காக இது கொடுத்துருக்கோம். சப்போஸ் எனக்கு சீட்டில் தேவையில்லை, சேஃப்டியாக ஒரு இடத்துல வந்து நிற்க போகுது அப்படின்னா எனி டைம் இங்கே டிரைவர் உட்காரணும் அவசியம் கிடையாது. ஸோ அதுக்காக இந்த ஃப்ரண்டில் டேஷ்போர்டில் ஒரு எல்லோ கலர் டிக் மார்க் மாதிரி கொடுத்துருக்கோம். இதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சீட்டை விட்டு இறங்கி போனாலும் வண்டி ஆஃப் ஆகாது. ஸோ இந்த வார்னிங் லேம்பு அங்கே எரியாது. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து சேஃப்டி ஃபீச்சராக நம்ம இதில் கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ரியர் வைப்பரோட சுவிட்சு கொடுத்துருக்கோம். இதில் ரிவர்ஸோட ஒர்க் லேம்பு. ஏன்னா பேக் சைடு நைட்டு ஓட்டும் போது ஒர்க் லேம்ப் தேவைப்படும், அந்த ஒர்க் லேம்ப் இங்கே இருக்குது. அது இல்லாமல் இப்போ ஃபேனுக்கு நான் சொன்னேன், எப்போ நமக்கு டஸ்ட் அதிகமாகி இங்கே ஹீட்டிங் டெம்பரேச்சர் அதிகமாகுதோ வார்னிங் லேம்ப் வருதோ அப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரே ஒரு சுவிட்சை அழுத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் வந்து ரிவர்சிபிள் ஆகி உள்ளார வெளியில் இருக்க அந்த டஸ்ட்டெல்லாம் வெளில தள்ளிட்டு திரும்பி ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகி
உள்ளார திரும்பிடும். அப்போ இன்ஜினை கூல் பண்ணுறது ஸ்டார்ட் ஆகிடும். இண்டிகேட்டர் ஹெட்லைட்டு எல்லாமே ஃப்ரண்டில் வந்துடும். இந்த ஆரனும் இந்த ஃப்ரண்டில் வந்துடுது. வேறு இருக்குது சார். அதேமாரி நீங்கள் கஸ்டமரோட மொபைல் சார்ஜிங் எல்லாமே இந்த போர்ட்டு வந்து எல்லாமே சைடில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது டிசி லிவர் பிசி லிவர் எப்பொழுதும் போல் ரைட் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் மேலே வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்டமேட்டிக் பட்டன். கஸ்டமர் வந்து வண்டி ஓட்டும் போது இந்த பட்டனை யூஸ் பண்ணி அழகாக லிஃப்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதே செட்டிங்கில் கீழே இறக்கிடலாம். எந்த ஒரு கஸ்டமருக்கு செட்டிங் மாறாமல் இருக்கும், ஆழம் மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த லிஃப்டமேட்டிக் பட்டன் கொடுத்துருக்கோம். ஒரு டிராக்டருங்கிறத வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அந்த டிராக்டருக்கு இம்பார்ட்டன்ட் வந்து இந்த லிங்கேஜ் தான். இதுக்கு பேர் 3 பாயிண்ட் லிங்கேஜ் சொல்லுவோம். இதோட லிஃப்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3600 கேஜி கிலோ. இது வந்து 3 டன் வெயிட் வரைக்கும் தூக்கலாம். எதனால் இவ்வளோ ஹெவியாக கொடுக்குறோன்னா, ஃப்யூச்சரில் எவ்வளோ இம்ப்ளிமெண்ட் வருது, அந்த இம்ப்ளிமெண்ட்லாம் ஹெவியாக இருக்கிறனால நம்ம இந்த டிராக்டரை எடுத்துட்டோம். இதுக்காக இம்ப்ளிமெண்ட்டுக்காக இந்த டிராக்டரை மாற்ற முடியுமா? மாற்ற தேவையில்ல. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், நம்ம டபுள் அசிஸ்ட் ரேம் கொடுத்து இந்த லிஃப்டிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 3500 கிலோவாக நம்ம கொடுக்குறோம். அதனால் எவ்வளோ வெயிட்டான இம்ப்ளிமெண்ட் நீங்கள் வாங்கினாலும் ஃபியூச்சரில் இந்த டிராக்டரே போதுமானது. இது 3500 கிலோ வரைக்கும் தூக்குற திறனுடையது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எலக்ட்ரோ ஹைட்ராலிக் பிடிஓ இருக்குது. இதனால் என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஈஸியாக ஒரே சுவிட்சில் ஃபங்க்ஷன் பண்ணி ஓட்ட முடியும். இதோட லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நார்மலாக பார்த்தீங்கன்னா பிடிஓ கிளச்சிலேருந்து சாஃப்ட் வந்து அப்புறம் பிடிஓ ரன் ஆகும். பட் இதில் அப்படி இல்லை. எல்லாமே ஆயிலில் ஓடுறதுனால, வெட் கிளச்சினால் இந்த பிடிஓட லைஃப் வந்து இன்னும் அதிகமாக கொடுக்கறதுக்கு இருக்குது. இதுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற மாதிரி 6 போர்ட்டு கொடுத்துருக்கோம். த்ரீ ரிமோட் வால்வுன்னு சொல்லுவோம். 3 ரிமோட் வால்வு உள்ளது. இது வந்து நான் ஆல்ரெடி லிவரில் காட்டின ப்ரௌனு, ப்ளூ, க்ரீனு. எந்த கப்ளிங்கில் எந்த போர்ட்டில் நம்ம கப்ளிங்கை என்கேஜ் பண்ணுறோமோ நம்ம அங்கே அந்த லிவரை ஈஸியாக நம்ம பார்த்து ஆப்ரேட் பண்ண முடியும். அதுக்காக தான் இதில் சிங்கிள் ஆக்டிங், டபுள் ஆக்டிங் சொல்கிறோம். இந்த ரிமோட் வால்வு வந்து டபுள் ஆக்டிங் யூஸ் பண்ணிக்கலாம், சிங்கிள் ஆக்டிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிங்கிள் ஆக்டிங் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், நம்ம டிப்பர் யூஸ் பண்ணும்போது ஒரே ஒரு ஓஸை தான் எடுத்து ஜாயின் பண்ணுவோம். அப்போ அந்த ஒரு ஓஸு வந்து சிங்கிள் ஆக்டிங் தான். ஒன்லி அப் பண்ணுறது மட்டும்தான் டிராக்டரோட ஒர்க்கு. திரும்பி டவுன் ஆகிறதுலாம் டிப்பரோட வெயிட்டில் ரிட்டர்ன் வந்துடும். அப்போ இந்த நாபு பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்டிங், சிங்கிள் ஆக்டிங் உள்ள நாபு. நான் வந்து சிங்கிள் ஆக்டிங் தான் யூஸ் பண்ண போகிறேன், ஒன்லி டிப்பர் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் ஒரே ஒரு ஓஸை ஜாயின் பண்ணுறோம். அப்போ அந்த லிவர் வந்து ஆப்ரேட் பண்ணும்போது ஒன்ஸ் அப் பண்ணும்போது டிப்பர் தூக்கும், திரும்பி டவுன் பண்ணும்போது டிப்பர் ஆட்டோமேட்டிக்காக நியூட்ரல் ஆகி ரிட்டர்னு ஆயில் ஒரே வேவ்ஸில் வந்துடும். இது டபுள் ஆக்டிங் நான் யூஸ் பண்ண போகிறேன், ரிவர்ஸ் வால்வ் யூஸ் பண்ண போகிறேன், ரிவர்ஸ் ஃப்ளோ யூஸ் பண்ண போகிறேன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டபுள் ஆக்டிங்கை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அப் பண்ணாலும் லோட் ஆகும், டவுன் பண்ணாலும் லோட் ஆகும். ஸோ இந்த ரிமோட் வால்வ் வந்து ஃபியூச்சரில் நீங்கள் என்ன இம்ப்ளிமெண்ட் வாங்கினாலும் அதுக்கான போர்ட்டு தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வாட்டர் கொடுத்துருக்கோம். இந்த வாட்டர் எதுக்குன்னா சேம் நம்ம வைபர் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு தான். பேக் அண்ட் ரிவர்ஸுக்கு அந்த சுவிட்ச் இருக்குது, அது போட்டால் அந்த வாட்டர் வந்து தெளித்து அந்த கிளாஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் லிமிட்ரு. நம்ம எப்பொழுதும் லிஃப்டமேட்டிக் வந்து நியூ ஹாலண்டில் ஸ்பெசிஃபிக் லிஃப்டமேட்டிக் வந்து இருக்கிறனால நம்மளோட ஆழம் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஸ்டேஜில் இருக்கும். அப்போ அந்த வயலோட அந்த ஆழம் ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஸ்டேஜில் இருக்கிறதுனால அந்த வயலோட டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஈவனாக இருக்கும். சப்போஸ் நம்ம அப்படி யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ரொட்டவேட்டரோ இல்லை ஒரு பேலரோ யூஸ் பண்ணும்போது நம்ம பிடிஓலேருந்து ஜாயிண்ட் எடுத்து தான் நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம். அப்படி யூஸ் பண்ணும்போது சம்டைம் லிஃப்டமேட்டிக் பட்டன் தட்டிட்டா ஃபுல்லாக அப் ஆகிடும். அப்போ வந்து இந்த ஜாயிண்ட் உடைக்கிறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது தவறாக ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து இந்த லிஃப்டமேட்டிக்கு இந்த அட்ஜஸ்டபிள் ஹைட் லிமிட்டர் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா நீங்கள் லிஃப்டமேட்டிக் பட்டன் தட்டினாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டேஜில் வந்து நின்றுடும். அதை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ரொட்டேட்டர் தான் ஓட்ட போகிறேன் இல்லை பேலர் தான் ஓட்ட போகிறேன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த ஹைட் லிமிட்டர் செட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து மேலே அப்பாவாமல் நீங்கள் பட்டன் தட்டினா ஒரு ஸ்டேஜில் நிறுத்திக்கும். இந்த குயிக் கப்ளர் எதுக்கு கொடுத்துறாங்கன்னா நீங்கள் இம்ப்ளிமெண்ட் வந்து ஈஸியாக அட்டாச் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ரெண்டு பாருங்கள் லோயர் லிங்க்லையும் குயிக் கப்ளர் என்கேஜ்மெண்ட்டுக்கு நல்லா ஈஸியாக ஒரு கஸ்டமர் வந்து ஒரு கடினமாக போய் ஒரு இம்ப்ளிமெண்ட் மாட்டணும் அவசியம் இல்லை. இந்த கப்ளரை வந்து அட்ஜஸ்டபிள் தான். ஸோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மாட்ட முடியும். அப்போ ஈஸியாக ஒரு இம்ப்ளிமெண்ட்டை அட்டாச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஸ்விங்கிங் ட்ரோபார். உங்களுக்கு நார்மலாக ஸ்டெடியாக இழுத்துட்டு வரதுக்கு நம்ம வந்து ஹூக் பெட்டை யூஸ் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா ஸ்விங்கிங் ட்ரோபார் சம் இம்ப்ளிமெண்ட்டுக்கெலாம் அது யூஸ் ஆகும்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோடு ஒரு சடனாக ஒரு லோடு வருதா இல்லை பிடிஓ கிளச்சில் வந்து சடனாக லோடு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம நார்மலாக டூ வீலரில் பார்ப்போம் ரியர் சஸ்பென்ஸில் வந்து ஒரு சின்னதாக ஒரு குடும்பம் மாரி கொடுத்துருப்போம். இது எதுக்காக கொடுக்குறோன்னா சடனாக எந்த லோடும் அஃபெக்ட் ஆகக்கூடாது, அதோட லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதாக இந்த அக்குமுலேட்டர் சிஸ்டத்தை நம்ம இந்த பிடிஓவில் கொடுத்துருக்கோம். இதனால் நம்மளோட பிடிஓ லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து கொடுக்குறது. இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரியர் ஆக்சலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹெவி டியூட்டி எப்பி சைக்கிள், அதாவது பிளானட்டரி டிரைவ் கியர் பாக்ஸை யூஸ் பண்ணுறதுனால டார்க்கும் நல்லாயிருக்கும், புல்லிங்கும் நல்லாயிருக்கும், ஸ்லிப்பேஜை வந்து கம்மி பண்ணி ஓவர் லோடை வந்து ஈவனாக பிரித்து கொடுக்கும்போது நம்மளோட டயருக்கு ஈவனாக ஒரு பவர் போகும். அந்த பவர் போகும்போது நல்ல புல்லிங் கிடைக்கும், டார்க்கும் நல்லா கிடைக்கும் போது ஸ்லிப்பேஜ் நடக்காமல் நம்ம வந்து ஒரு ஃபீல்டில் வந்து ஓட்டி முடிக்க முடியும். அந்த ஃபீல்டு வந்து ஒரு மணி நேரம் ஓட்டுறோம் ஒரு ஏக்கரை அப்படின்னா இதில் வந்து 45 மினிட்ஸில் முடிச்சுட்டு எடுத்துகிட்டு போக முடியும், இந்த ஸ்லிப்பேஜெலாம் குறையிறதுனால. ஸோ ஓகே, நம்மள ஆல்ரெடி சொன்னோம் இதில் வந்து நம்ம வந்து ஒரு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 105 பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜிலையும் ஃப்ரண்டில் இருக்கும், அட்வான்டேஜ்லேயும் நல்லாயிருக்கும். அதோட கம்ஃபோர்ட், டிரைவரோட கம்ஃபோர்ட் இருக்குல்ல, அவர் 10 மணி நேரம் ஓட்டும் போது அவருக்கு அலுப்பு தெரியாமல் ஓட்ட முடியும். ஸோ ஃப்யூச்சரில் ஏன்னா இப்போ அடுத்து ஃபஸ்ட்டு வரும்போது ஆர்டினர் ஸ்டேரிங் இருந்தது, அப்புறம் பவர் ஸ்டேரிங் போனாங்க, இப்போ டிரைவர் கூட பவர் ஸ்டேரிங் இருந்தால் தான் வண்டி ஓட்டுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் போகும்போது அது ஏசி கேபின் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் டிரைவருக்கு. அதனால் எத்தனை மணி நேரம் ஓட்டும் போதும் அலுப்பு தெரியாமல் ஏறி ஓட்டுவாங்க. அதேமாரி மணி வந்து ஏர்ன் பண்ணலாம். நம்ம தொடர்ந்து ஓட்டும் போது கஸ்டமருக்கு அது ரெவென்யூ தானே, அது மாதிரி தான் அந்த டிராக்டரை கொண்டு வந்திருக்கோம். ஃபீச்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், எல்லாமே எலக்ட்ரோ ஹைட்ராலிக் சிஸ்டங்கிறதுனால சிங்கிள் பட்டனில் ஒரு ஆப்ரேஷன் நடக்கும்போது டிரைவருக்கு எந்த அலுப்பும் இருக்காது. ஸ்டைல் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த ஒர்க் மாஸ்டர் ஸ்டைலு அருமையாக இருக்கும். நீங்கள் வியூ பார்க்கும்போது ஐ கேட் வியூ, அந்த கண் வந்து லைட்டு வந்து பார்த்திங்கன்னா கேட்டோட ஐ மாதிரி இருக்கும். அது ஃபியூச்சரில் உங்களுக்கு எட்டேந்து பார்க்கும்போது ஒரு ஸ்டைலாக இருக்கும். ஒருத்தவங்க ஒரு ட்ராவல் பண்ணி போகும்போது என்ன டிராக்டர் இது அப்படின்னு பார்க்குற மாதிரி கூட இருக்கும். இந்த டிராக்டர் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்கும். நியூ ஹாலண்டில் தான் டெக்னாலஜி நல்லாயிருக்கும், அட்வான்டேஜ் நல்லாயிருக்கும். ஒரு டிராக்டரோட குவாலிட்டிங்கிறதுங்கிறது அந்த ஒரு கம்பெனியோட ஸ்டாண்டர்டு, அது வந்து நம்ம இதில் கொடுக்குறோம். இதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து பெஸ்ட் அயன் அப்படின்னு கொடுக்குறோம். நம்ம இந்த பெஸ்ட் அயன் கொடுக்கறனால குவாலிட்டி நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதனால தான் நம்ம இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூ ஹாலண்டை பொறுத்த வரைக்கும் 6 வருஷம் வாரண்டிலாம் கொடுக்குறோம். ஸோ நியூ ஹாலண்ட் வந்து வேறு என்ன சார் 6 வருஷம் வாரண்டியும் நம்ம அதை டிரான்ஸ்ஃபர் வாரண்டியாக கொடுக்குறோம். இந்த வண்டிக்கு இல்லை சார், புது 105க்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். நம்ம பிலோ ஹெச்பி 55-90 இருக்கிறதெல்லாம் 6 வருஷம் வாரண்டி கொடுத்துட்டு இருந்தோம். அதுவும் டிரான்ஸ்ஃபர் வாரண்டி. இப்போ ஒரு கஸ்டமர் எடுத்துகிட்டு போகிறாரு, அவர் இன்னொரு ஹெச்பி எதிர்பார்க்குறாரு, அந்த வண்டியை இன்னொரு கஸ்டமர் கொடுக்கும்போது அது அந்த கஸ்டமருக்கு போகும்போதும் அந்த வாரண்டியும் சேர்ந்து அந்த கஸ்டமர் போகும். அந்த கஸ்டமர் வண்டி ஓட்டும் போதும் அந்த வாரண்டி அந்த கஸ்டமருக்கும் எலிஜிபிள் ஆகும். ஸோ அவருக்கு தயங்காமல் அந்த வண்டியை வந்து செகண்ட் ஹேண்ட் பையராக ஏற்றுக்குவார். ஸோ அதனால் ரீவேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் நம்ம 6 இயர் வாரண்டி டிரான்ஸ்ஃபர் வாரண்டி கொடுக்குறோம். இதுதான் நம்ம நியூ ஹாலண்டோட ஒரு கம்ஃபோர்ட் அண்ட் ஸ்டைல் அண்ட் சேஃப்டி. மெயினாக அதிகமாக பார்க்குறது சேஃப்டி. 105 டிராக்டரில் நம்ம 18 சைஸ் டயர் கொடுக்கும்போது ட்ராக்ஷன் நல்லாயிருக்கும். அதேமாரி எவ்வளோ ஹெவி இம்ப்ளிமெண்ட் போட்டு ஓட்டும் போதும் அந்த இழுவைத்திறன் நல்லாயிருக்கும், கிரிப் அதிகமாக கிடச்சி ஸ்லிப்பேஜை தடுக்கும். இதுதான் இந்த டிராக்டரில் ஃப்ரண்ட்டில் 4 வீல் டிரைவ்லையும் நம்ம கொடுக்குறோம். இதில் வந்து பிரேக்கு வந்து நம்ம வந்து டிஸ்க்கு தான், ஆயில் இம்ப்ரெஸ்டு பிரேக்கை யூஸ் பண்ணுறோம். இது ஹைட்ராலிக் பிரேக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், மேனுவலாக கிடையாது. இன்னைக்கு தேதியில் வந்து யார்ட்டையுமே டைம் இல்லை அப்படிங்கும் போது குறைஞ்ச நேரத்தில் அதிக உற்பத்தி திறன் எடுக்கணும். அதுக்கு இந்த ட்ராக்ல என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத இவ்வளோ நேரம் விவரிப்பாக பார்த்தோம். இது இந்த ட்ராக்ல மட்டும்தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை, நம்முடைய லோவர் ஹெச்பி ட்ராக்லையும். ஏன்னா ஏறக்குறைய 25 வருஷத்துக்கு மேலே நியூ ஹாலண்ட் ட்ராக் வந்து இந்தியாவில் இருக்குது. கம்ப்ளீட் டெக்னாலஜிக்கல் லீடர்னா நியூ ஹாலண்ட் தான். ஃபஸ்ட்டு ஆயில் இம்பல்சிஸ் பிரேக் கொண்டு வந்து நம்ம தான், இண்டிபெண்டன்ட் பிடிஓ கிளச் கொண்டு வந்து நம்ம தான். இது மாதிரி ஒவ்வொன்றும் எடுக்கலாம், 4 வீல் டிரைவ் ஆகட்டும், பவர் ஷட்டில் டிரான்ஸ்மிட் ஆகட்டும், இது எல்லாமே சேர்ந்து ஒரு மொத்த கலவையாக அவங்க முன்னாடி நிற்குது. ஸோ இது உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை, அதாவது உற்பத்தி திறனை மேம்படுத்துறதுக்கு கண்டிப்பாக உதவும். ரொம்ப நன்றி.